ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்னையோட கிளாஸில் நாம் ஜர்தோசியை வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும், அவுட்லைன் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தோம்னா நான் ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இந்த 4 ஸ்டெப்பையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக போட தெரியும். ஜர்தோசி வராதவங்களுக்கு கூட ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம்னா ஜர்தோசியோட நேம் அண்ட் எந்த இடத்துல எந்த விதமான ஜர்தோசியை நம்ம யூஸ் பண்ணணும், ஜர்தோசியை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக்னஸாக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற கோரா ஜர்தோசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஜர்தோசியோட நீடில். இந்த நீடிலை வச்சு தான் ஜர்தோசி ஒர்க் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் நீடிலே ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால பீட் ஒர்க் நீடிலே தான் இன்றைக்கி ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் ஜர்தோசி நீடில் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசி நீடில் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப வளையும். ஸோ எனக்கு செட் ஆகலை. பீட் ஒர்க் நீடிலே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதனால் பீட் ஒர்க் நீடிலே நான் ஒர்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த நீடில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் காட்டன் த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ காட்டன் த்ரெட்டில் லாஸ்ட் எண்டில் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நான் ஜர்தோசியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகணும். என்னுடைய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட இந்த ஜர்தோசி இல்லை அப்படின்னாலும் உங்கள்கிட்ட எந்த ஜர்தோசி இருக்குதோ அந்த ஜர்தோசியை இந்த மாதிரி நீங்கள் கட் பீட் அல்ல டியூப் பீட்ஸ் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 1 லைன் எனக்கு போட்டுட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இது ஸ்டெப் 1. ஸோ இந்த நான் சொல்கிற 4 ஸ்டெப்பையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக ஜர்தோசியை ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக பீட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இது ஒவ்வொரு பீடாக நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஜர்தோசியாக கொடுத்து ஒரு ஸ்டிச் போட்டு பழகுங்க. இந்த ஸ்டெப் நீங்கள் ஒரு லைன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ இது எதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தான் நம்ம கட் பீட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோமே, அப்புறம் ஏன் இந்த இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஜர்தோசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஜர்தோசிக்கு பக்கத்தில் நெருக்கமாக ஸ்டிச்சு போட்டு பழகணும். ஸோ ஸ்டிச்சு போடும்போது ஜர்தோசியில் நீடில் குத்தி உங்களுக்கு ஜர்தோசி அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு லைன் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டெப் 2 எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஜர்தோசி இருக்கிறோ ஸோ அந்த ஜர்தோசிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற ஜர்தோசியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் சைஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் சின்னதாக இருக்கிற மெல்லிஸாக இருக்கிற அந்த சாதி ஜர்தோசியில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 1 லைன் இந்த மாதிரி ஸ்டெப் 1 நீங்கள் போட்டுட்டு லாஸ்ட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 பார்த்தோம்னா நம்ம சேம் லைனில் தான் இந்த 4 ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையுமே கண்டிப்பாக என்னுடைய ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு 5 லைன்ஸாவது நீங்கள் எனக்கு போட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஸ்டெப் 1 மட்டும் 1 லைன் மட்டும் போட்டால் போதும். இப்போ ஸ்டெப் 2க்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நக்ஷி எடுத்திருக்கேன், நக்ஷி ஜர்தோசி. ஸோ இது பார்த்திங்கன்னா 0.5 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிளாக கட் பண்ணி போட்டோம். இப்போ ஸ்டெப் 2க்கு 0.5 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் நீங்கள் ஒரு 5 லைன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து வரும். ஸோ சிங்கிளாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா 0.5 வந்து நான் இன்ச் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த ஜர்தோசியை கட் பண்ணி இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். எப்படிங்கிறது பாருங்கள். நல்லா வந்து வீடியோ வந்து நல்லா கவனித்து பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ இந்த ஜர்தோசியில் பாதியில் வர மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டிச் வந்து எப்படி போகிறேன்னு. இப்போ பாருங்கள், ஜர்தோசியை வந்து நம்ம ஃபிங்கரை வச்சு அப்படியே கீழே எடுத்துக்கிறோம். பாதியில் வர மாதிரி அப்படியே நீடியில் வந்து 90 டிகிரியில் வந்து நம்ம குத்தி கீழே இப்போ த்ரெட்டை சுற்றுறேன். நீடியில் வந்து கீழ்ப்பக்கம் த்ரெட்டை சுற்றிட்டு நீடியில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அந்த நீடியில் மேலே எடுக்கும்போது நீடியில் சாய்வாக வச்சு கொஞ்சமாக கிராஸாக அப்படி சாய்ச்சி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ இன்னொரு முறை பாருங்கள். ஜர்தோசி வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். பாதியில் மட்டும் ஒரு ஸ்டிச் போட போகிறேன். இப்போ பாருங்கள், பாதியில் ஸ்டிச் குத்திட்டு அப்படியே நீடியில் வந்து நம்ம மேலே எடுக்கும்போது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நீடியில் வந்து கீழே சாய்வாக எடுத்துட்டு அந்த கிளாத்துக்கு மேலே வர மாதிரி அப்படியே கிளாத்தில் லைட்டாக டச் ஆகிற மாதிரி நீடியில் வந்து சாய்வாக வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இன்னொரு முறையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜர்தோசியை வந்து விடுறேன். பாதியில் வந்து நீடியில் குத்தி கீழே த்ரெட்டை சுற்றி அப்படியே மேலே தூக்கும்போது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே அப்படியே நீடியில் கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக அப்படியே இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது. ஸோ ஒரு 2-3 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும். ஒன் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜர்தோசியில் வந்து நீடில் சிக்கிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஜர்தோசியை வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் 2 வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு ஈஸியாக வருது அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 3க்கு வந்து போகணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லைன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 5 லைன்ஸ் வந்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து லைன் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வந்து நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இருக்கிறதுலே சின்ன ஜர்தோசி இதுதான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பெரிய ஜர்தோசியில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன ஜர்தோசியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே பார்த்தோம்னா நாம் வந்து ஸ்டெப் 2க்கு வந்து எந்த மாதிரி போட்டோம் அதே மாதிரி தான் 0.5 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் வந்து சென்டரில் அந்த ஜர்தோசியோட சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணுற மாதிரி போட போகிறோம். இப்போ பாருங்கள், பாதியில் அப்படியே ஒரு குத்து நீடிலில் வந்து மேலே தூக்கும்போது லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நீடியில் சாய்வாக அந்த கிளாத்தில் அந்த பக்கம் சாய்வாக வச்சுட்டே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு த்ரெட்டு வந்துடும். ஸோ ஸ்மால் சைஸில் வந்து நீங்கள் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்கள்கிட்ட சின்ன சைஸு தான் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சின்ன சைஸ்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். சின்ன சைஸில் மட்டும் இருந்துச்சுன்னா அதிலே வந்து ஒரு 10 லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5 டைம்ஸ், அப்புறம் சின்ன சைஸில் ஒரு 5 டைம்ஸுன்னு சென்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஜர்தோசி கிடச்சது அப்படின்னா நீங்கள் 10 லைன்ஸ் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து உங்களுக்கு ஜர்தோசியை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியும் உங்களுக்கு வந்து வரலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி டவுட் வந்து கேட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே 1 லைன் வந்து இந்த சின்ன ஜர்தோசியை வச்சு 1/2 இன்ச்சில் வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்டெப்
ஸ்டெப் 4 வந்து பார்த்தோம்னா நான் வந்து அதுக்காக வந்து 1 இன்ச் அளவில் வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டெப் 4 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 இன்ச்சில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸில் இருக்கிற ஜர்தோசியை தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீடிலில் வந்து லோட் பண்ணிவிட்டு எப்படி வந்து இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ செகண்டு, தேர்டு ஸ்டெப்பில் வந்து நாம் வந்து பாதியில் சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டிச் வர மாதிரி போட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து ஸ்டிச் வர மாதிரி போட போகிறோம். வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜர்தோசியை விட்டுட்டு இந்த இடத்துல நீடியில் வந்து 90 டிகிரியில் வச்சுட்டு கீழே த்ரெட்டை சுற்றி அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிகிட்டே அப்படியே எடுக்கிறோம். திரும்ப கொஞ்சம் நீடியில் தூக்கி கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல குத்தி த்ரெட்டை கீழே சுற்றிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போதே நீடியில் வந்து கீழ்ப்பக்கம் கொஞ்சம் சாய்வாக வச்சுட்டு நீடியில் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வெளியில் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நான் 3 இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஜர்தோசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மெத்தடே. இந்த 4 மெத்தடு தான். இப்போ இன்னொரு டைம் வந்து பாருங்கள், 1 இன்ச் அளவில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ குத்தி நம்ம அப்படியே நீடியில் வந்து மேலே தூக்கும் போதே அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நீடியில் சாய்வாக வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நீடியில் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்துடும். ஒவ்வொரு முறையும் நம்ம த்ரெட்டு மேலே வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணவே தேவையில்லை. நீடியில் அப்படியே லைட்டாக தூக்கும் போதே கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல அதுக்கப்புறமா குத்தி இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 ஸ்டெப்பையுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஜர்தோசியை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 ஸ்டெப் வந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஜர்தோசியில் வந்து ஷேப் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸில் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்போது ஷேப் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ ஜர்தோசிலையும் வந்து ஷேப் ஒர்க் வந்து பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெப் 1 வந்து 1 லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இதில் வந்து உங்களுக்கு 2 சைஸும் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டெப் 2க்கு 5 லைன்ஸ், ஸ்டெப் 3க்கு வந்து 5 லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரே சைஸ் தான் என்கிட்ட இருக்குனாலும் 2 சேர்ந்து ஒரு 10 லைன்ஸ் வந்து மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 4க்கு வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி லைனாக இல்லாமல் லென்த்தாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் வந்து ஷேப் வந்து எந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து ஷேப்பு டிசைன் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டெப் 4 தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் லாங்காக வந்து ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துட்டு 3 இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இல்லை 4 இடத்துல ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ஷேப்பு இந்த மாதிரி ஷேப்பில் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து அந்த கார்னரில் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு திரும்ப நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஜர்தோசிக்குமே பீட்ஸு நம்ம த்ரெட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஜர்தோசியுமே அந்த ஷேப் ஒர்க்கில் பண்ணுறதும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரவுண்டுக்குமே பார்த்தோம்னா 1 இன்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ஷேப்பையும் முடிச்சுட்டு கிளாஸில் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்லைனாக வந்து ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து அவுட்லைனாக அந்த டிசைனுக்கு கொடுத்து கிளாஸில் வந்து சென்ட் பண்ணணும். என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஜர்தோசியை வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவுட்லைன் ஸ்டிச்சை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.